ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் குட்டி சேனல். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்படியே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லியும் சாம்பாரும் தான் செய்ய போகிறேன். பருப்பு நைட்டே வேக வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு சாம்பார் ரெடி பண்ணலான்னு செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் பையன் அப்பாட்ட அவங்க அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி அப்பா எனக்கு சப்பாத்தி வேணும்னு கேட்டுட்டான். அதனால் அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் பருப்பு சாம்பார் வச்சாலும் அப்புறம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பருப்பு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டு அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பையன் தோசை கேட்குறான். என் வீட்டுக்காரங்களுக்கு இட்லி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிட்டேன். அவன் ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தான். காலையில் அம்மா நானும் இட்லியும் சாம்பாருமே எடுத்துகிட்டு போய்ட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு மட்டும் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். குட்டி பையன் கீழே அழுதுகிட்டே இருந்தான் வேறு. அப்புறம் காய்கறியும் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா சாம்பாருக்காக தாளிக்க தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ரெடி பண்ணிவிட்டு அவன் குட்டி குட்டியாக வேறு தோசை கேட்டான். நான் பெருசாக வேறு ஊற்றி வச்சுட்டேன். சரின்ட்டு அப்புறம் மறுபடியும் குட்டி குட்டியாக அப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் குட்டி பையனுக்கு ஒரு தோசை கேட்டான். அவனுக்கு குட்டியாக ஒரு தோசை ஊற்றி அவனுக்கு தட்டில் பிச்சு போட்டு கொடுத்தான். உட்காந்துருக்கான். அப்புறம் சாம்பார் தாளித்து முடித்தோடனே அப்புறம் சந்தோஷ்க்கு சாப்பாடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டேன். சரின்ட்டு அப்புறம் குட்டி பையன் அழுதுட்டு இருந்தான். சரின்ட்டு அவனை போய் நான் தூக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளே இவனே அம்மா நானே போய் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்தான். அப்புறம் சாம்பார் தாளித்து முடிச்சிட்டேன். அப்புறம் அவனே தோசை எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாம்பாரும் அவனே ஊற்றிட்டு அடுப்புலலாம் ஊற்றி வச்சுட்டான். சரின்ட்டு இந்த பசங்களுக்கு வேலை விட்டாலே அதுதான் நமக்கு ஒரு வேளை உதவி செய்கிறாங்கன்னு நினச்சோன்னா நமக்கு 2 வேலையாக சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க. சரின்ட்டு அப்புறம் வீட்டுக்காரங்களுக்கு இட்லியும் ஊற்றிட்டேன். ஸ்கூலுக்கும் அவன் இட்லி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால் இட்லியும் ஊற்றி இட்லியும் வெந்துடுச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் குட்டி பையனுக்கு ஒரு இட்லி வச்சு பால் ஊற்றி அவன் ஊட்டிட்டு அவன் சாப்பிட்டுடுவான். சரின்ட்டு அவனுக்கு ஒரு இட்லி எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இந்த துணியில் ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வரும். எண்ணெய் தடவி ஊற்றுனீங்கன்னா எனக்கு அவ்வளோக்கு செட் ஆக மாட்டேங்குது. இன்னொரு இட்லி பானை இருக்குது, அது எனக்கு செட் ஆகலை. அதனால் நமக்கு துணி தான் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் நான் துணியிலே தான் இட்லி ஊற்றுவேன். அப்புறம் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் கொஞ்சமாக பாதாம் பருப்பு கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அப்புறம் 9:30 போல் ஆட்டோ வந்துடும். சரின்ட்டு அப்புறம் அவனுக்கு அவசரமாக எடுத்து வச்சுட்டேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அப்புறம் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். பாய்.